சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். 9ஆம் திருமுறையில் இருந்து ஒவ்வொரு பதிகமாக நாம் சிந்தித்து வருகின்ற இந்த நிலையில் 10 பாடல்கள் பெருமான் கருணையோடு நிறைவுக்கு கொண்டு வந்து இன்று 11வது பாடலை சிந்திப்பதற்கு, அதாவது 11வது பதிகத்தில் இருந்து பாடல்களை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது. இந்த 11வது பாடல் கருவூர் தேவர் அருளி செய்ததே தான். திருமுகத்தலை என்ற திருத்தலத்திற்கு உரித்தான பதிகம். இந்த பதிகம் பஞ்சமம் என்ற பண்ணில் அமைந்திருக்கின்றது. அற்புதமான ஒரு திருத்தலம். கோயில் பற்றி பார்க்கும்போது நாம் அதெல்லாம் பார்க்கலாம். ஏற்கனவே பார்த்துட்டும் வரோம். ஆனால் நேர இப்போ பாடலுக்குள்ளால போகலாம், பாடல் சிந்தனைக்குள்ளால போகலாம். முதல் பாடல். திருச்சிற்றம்பலம். புவன நாயகனே ஆக உயிர் கமுதே பூரணாரணம் பொழியும் பவளவாய் மணியே பணி செய்வார்க்கிறங்கும் பசுபதி பன்னகபரணா அவனி ஞாயிறு போன்றருள் புரிந்தடியேன் அகத்திலும் முகத்தலை மோதூர் தவளமாமணி பூங்கோயிலும் அமர்ந்தாய் தனியனின் தனிமை நீங்குதற்கே. திருச்சிற்றம்பலம். எத்தனை ஒரு அழகான ஒரு பாடல் பாருங்க. ஒரு உயிருக்கு யார் துணை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு நின்னோன்னு வைங்களேன். நாம் இன்றைய காலகட்டத்தில் சொல்லலாம், எங்கள் அம்மா அப்பா எனக்கு துணை, என்னுடைய கணவனோ மனைவியோ எனக்கு துணை, அல்லது நான் பெற்றெடுத்த எனது குழந்தைகள் எனக்கு துணை, அல்லது என்னுடைய தோழர்கள் தோழிகள் இவர்கள் எனக்கு துணை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையாக பார்த்தீங்கன்னா உயிருக்கு துணை என்பது சிவபெருமான் மட்டுமே தான். ஏன் அப்படின்னா, நம்ம இதை சொன்ன உறவுகள் யாராவது நம்ம கூட என்னைக்குமே வந்துட்டு இருப்பாங்கன்னு சொல்ல முடியுமான்னா சொல்ல முடியாது. ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் இந்த உறவுகள் எல்லாமே. ஆனால் நம்மளுடைய பயணம் என்று சொல்லப்படுவது இன்றைக்கு நேத்திக்கு ஆரம்பித்ததில்லை. என்று நீ அன்று நான் அப்படின்னு சொல்லி நமக்கு உயிர்கள் எத்தனை உயிர்களுடைய ஆயுட்காலம் என்னங்கிறது கணக்கிட முடியாது. அது பெருமான் போன்றது அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே சித்தாந்தத்தில் பார்த்துருக்குறோம். அப்படி இருக்க நமக்கு துணை என்று சொல்லப்படுவது இந்த உலகத்தில் யாருமே இல்லை சிவத்தை தவிர. ஏன்னா அவரவர்கள் வினை வழிபட்டு தான் அவரவர்களுக்கு அந்த அனுபவம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக உடல் எடுத்து வருகின்றார்கள். அவர்களால் நமக்கும் நம்மால அவர்களுக்கும் அந்த வினை கழிவு ஏற்படணும் என்பதனால தான் இந்த உறவுகள் நம்ம கூட இருக்கு. ஆனா உறவு உண்மையாகவே ஒரு உயிருக்கு உறவு அப்படின்னா சிவம் மட்டும்தான். இதை தான் முதல் பாடல்லையே கருவூர் தேவர் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. தனியனேன் தனிமை நீங்குதற்கு. என்னுடைய தனிமை, என் கூட எத்தனையோ பேர் இருந்தாலும் கடைசியில் நான் தனியான் ஆள் தான். ஏன் அப்படின்னா பெருமானின் திருவடியை அடையும் வரை இந்த உயிர் தனித்து தான் நிற்கும். அப்படிப்பட்ட எனக்கு உறவு யார் அப்படின்னா நீதான சாமி. என்னோட தனிமையை நீக்குவதற்கு நீ மட்டும்தான சாமி இருக்கிற அப்படின்னு நமக்கு மிக அழகாக இதை எடுத்து சொல்லுகின்றார். அதுவும் எப்படிப்பட்ட சிவபெருமானா, தொண்டு செய்பவர்களுக்கு அருள் புரிபவன். நாம பெருமானோடைய வேலை, பெருமானோடைய தொண்டு, பெருமானுக்கு என்று நமது வாழ்க்கையை அர்ப்பணித்து விட்டால் நம்மளுடைய வேலையை அவர் பார்த்துக்கிறாரு. நம்மை போற்றி பாதுகாக்க வேண்டிய வேலையை அவர் செய்து கொள்ளுகின்றார். ஏன் அப்படின்னா நமக்குன்னு எதுவுமே இல்லையே, அந்த இடத்துல பெருமானத்தான முன்னிறுத்துறோம். அந்த ஒரு குறிப்பை தான் பாருங்க. பணி செய்வார்க்கு இறங்கும் பசுபதி. இங்க அந்த பசுபதி என்று சொன்னால், பசு என்றால் உயிர், உயிருக்கு தலைவன் யார் அப்படின்னா சிவபெருமான். எப்படிப்பட்ட உயிருக்கு தலைவனாக இருக்கின்றான்? பணி செய்வார்களுக்கு இறங்கக்கூடிய பணி செய்யக்கூடிய பசுக்களுக்கு இறங்கக்கூடிய பதியாக இருக்கின்றான் அப்படிங்கிறத மிக அழகாக சொல்லி, நமக்கு தனிமை என்று சொல்லியாச்சுன்னா பெருமான் தான். அந்த தனிமை நீங்குவதற்கு சிவத்தொண்டு செய்யுங்க, உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்கள் என்று நம்மை ஆற்றுப்படுத்தும் விதமாக இந்த முதல் பாடலை அமைத்து கொடுத்திருக்கின்றார் கருவூர் தேவர். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். 2வது பாடல். திருச்சிற்றம்பலம். புழுங்கு தீவினையேன் வினை கெட புகுந்து புணர்பொருள் உணர்வு நூல் வகையால் வழங்குதேன் பொழியும் பவளவாய் மூக்கண் வளரொளி மணி நெடுங்குன்றே.
முழங்கு தீம்பூனல் பாய்ந்திளவராலுகளும் முகத்தலையாக தமர்ந்தடியேன் விழுங்கு தீங்கனியாய் இனிய ஆனந்த வெள்ளமாய் உள்ளமாயினையே. திருச்சிற்றம்பலம். பெருமான் எப்படி இருக்கின்றாராம்? நாம் உண்ணக்கூட கூடிய கனியாக இருக்கின்றாராம். கருவூர் தேவர் விழுங்குகின்ற கனியாக இருக்கின்றாராம். கனி அப்படின்னு சொல்லியாச்சுனாலே உயிருக்கு ஒரு உடலை வளர்க்கக்கூடியது மட்டும் அல்ல, உயிருக்கு பக்குவத்தை கொடுக்கக்கூடியதும் ஒரு கனிதான். அதனால தான் இங்க மிக அழகா சொல்றாரு பாருங்க. முகத்தலையில் அமர்ந்த பெருமான், பன்னகாபரணர் என்ற பெயர் கொண்ட பெருமான் அகத்து இங்க எங்க இருக்கிறாருன்னா இந்த கோயில்ல இருக்கிறாரு. ஆனா அடியேன் விழுங்கும் தீங்கனியாய் இனிய ஆனந்தமாகவும் இருக்கின்றார். ஒரு கனியாகவும் அந்த கனியினால் கிடைக்கக்கூடிய இன்பமாகவும் இருக்கின்றார். நம்ம எல்லாருக்குமே தெரியும், கனி என்று சொல்லப்படுவது நமக்கு ஞான நிலையை குறிக்கக்கூடியது. காய் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா யோகத்தை குறிக்கக்கூடியது. அந்த பூ, பிஞ்சு, காய், அதுக்கப்புறம் கனி என்று சொல்லக்கூடிய அந்த 4 தான் சரிய கிரிய யோகம் ஞானம் என்று சொல்லப்படுவது. கனி அப்படின்னு சொல்லியாச்சுதுனாலே யோக நிலை. அதனால தான் இங்க நான் விழுங்கக்கூடிய கனியாக இருக்கின்றான் பெருமான் அப்படிங்கிற குறிப்பை சொல்லிட்டு, அதே மாதிரி பாருங்க, 3 கண்களை உடைய எங்கள் பெருமான் தான் எனக்கு என்ன பண்ணாருன்னா, உலகத்துல எத்தனையோ நூல்கள் இருக்கு, ஆனா எனக்கு எந்த நூல் மூலமாக பெருமானின் திருவடியை அடையக்கூடிய பக்குவத்தை கொடுக்க முடியுமோ அப்படிப்பட்ட நூலை எனக்கு மொழியக்கூடிய பவள வாய் கொண்டவனாக இருக்கின்றான் அப்படிங்கிற குறிப்பை மிக அழகாக சொல்கின்றார். அதுவும் என்னுடைய வினையை கெடுக்க வல்ல நூல், புழுங்கு தீவினையேன் வினை கெட புகுந்து புணர்பொருள் உணர்வு நூல் வழங்கும் வகையால். ஏன்னா நம்மளுடைய வினையை எப்படி கழிக்க வேண்டும் அப்படின்னா, நமக்கு என்று ஒரு உபதேச நூல் இருக்கும் இல்லையா, அந்த நூல் வழியாக மட்டுமே தான் நம்மளுடைய வினை கழியும். அந்த உபதேச நூல் யார் கொடுப்பாங்க அப்படின்னா சிவபெருமான் மட்டுமே தான் கொடுக்க முடியும். ஏன்னா நம்மளுடைய உயிர் பக்குவ நிலை என்ன என்பது ஒரு சிவத்திற்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு விஷயம், வேற யாருக்கும் தெரியாது. நாம ஒரு நூலை எடுத்துட்டு இதை தான் நாங்க படிக்க போறேன், இதுதான் என்னுடைய பக்குவ நூல் அப்படின்னு நம்ம அறிவு நிலையில இருந்து யோசிக்க முடியுமான்னா முடியாது. அப்போ பெருமான் தான் புழுங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த தீவினைகளில் இருந்து என்னை வெளியில் கொண்டு வருவதற்கு ஏற்ற மாதிரி உள்ள நூலை கொடுக்கின்றார் அப்படிங்கிற குறிப்பை நமக்கு சொல்லி அருள் செய்கின்றார். இன்று நமக்கு 9ஆம் திருமுறையை கையில கொடுத்திருக்கிறாரு அப்படின்னா, நம்மளுடைய வினை கழிவதற்கு இந்த 9ஆம் திருமுறை மூலமாக ஏதோ ஒரு செய்தி இருக்கின்றது என்பதுதான் பொருள். அதனால தான் நம்மளால 9ஆம் திருமுறை கையில எடுக்கவே முடிஞ்சிருக்கு. இல்லை அப்படின்னா இதை படிக்கவும் முடியாது, கேட்கவும் முடியாது, பாடவும் முடியாது. ஏன்னா இது பெருமான் நம்ம கையில கொடுத்தது என்ற ஒரு துணிவு நமக்கு கண்டிப்பாக நம் மனத்தில் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இந்த 2வது பாடலுடைய சாரமாக பார்க்கின்றோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அற்புதமான 3வது பாடல். திருச்சிற்றம்பலம். கல்நாகா உள்ள கள்வனின் நின்கண் காசிவிலேன் கண்ணின் சோரியேன் முன்னகா ஒழியேன் ஆயினும் செழுநீர் முகத்தலையாக தாமந்துரையும் பன்னகாபரணா பவள வாய்மணியே பாவியேன் ஆவியுள் புகுந்தது என்ன காரணம் நீ ஏழை நாய் அடியேற்கு எளிமையோ பெருமையாவதுவே. திருச்சிற்றம்பலம். இன்றைய பாடல் ரொம்ப ஆழமான கருத்து நிறைந்த பாடல். நாம கோயிலுக்கு போறோம், பாடுறோம், 2 பதிகத்தை பாடுறோம், 3 பதிகத்தை பாடுறோம், அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட கதை பேசுறோம், அப்படியே வீட்டுக்கு வந்துடுறோம். நாம ஒருத்தர்கிட்ட பேசுறோம்னு வைங்களேன், அவங்க பேசுறதுக்கு நாம செவி மடுக்கணுமா இல்லையா? நம்ம உட்காந்து கேட்கணும் இல்லையா? ஆனா பெருமான் பேசுறதுக்கு நம்ம வாய்ப்பே கொடுக்க மாட்டேங்கிறோமே. திருமுறை படிப்பது, மந்திரங்கள் ஓதுவது, இது எல்லாமே நாம சிவாய நம சிவாய நமன் 108 தடவை, 1008 தடவை, 1008 தடவை, எத்தனை தடவை வேணாலும் நம்ம சொல்லலாம். ஆனா அது நாம பெருமான் கிட்ட பேசுறது. அது முடித்து விட்டு தியானத்தில் அமர வேண்டும். அப்போதுதான் பெருமான் நம்மளோட பேசுவாரு. ஆனா நம்ம எத்தனை பேர் தியானத்துல உட்கார்றோம்னு பாருங்க, யாருமே இல்லை.
நாம பேசுறோம், பெருமான் பேசுறத கேட்கறதுக்கு தயாராக இல்லை. பெருமான் நம்மளோட பேசுறதுக்கு நாம் அதை நம்மளை தயார்படுத்தி பக்குவப்படுத்தி பேச ஆரம்பித்தோம் அப்படின்னா என்ன நடக்கும்? நம்மளை அறியாம கண்கள்ல நீர் வரும், குழைந்து நிற்போம், கனிந்து நிற்போம். பெருமானை நினைத்த மாத்திரத்துல கண்ணில் தண்ணி வரும். அன்பின் காரணமா, கவலைனால கிடையாது. இன்னைக்கும் நம்ம அழறோம், ஏன் சாமி எனக்கு இவ்வளவு பிரச்சனை கொடுத்துருக்க அப்படின்னு அழறோம். அது இல்லை. பெருமானை நினைத்து எவ்வளவு அன்பு வச்சிருக்க சாமி என் மேல, என்னை எவ்வளவு நல்லா வச்சிருக்க சாமி அப்படின்னு சொல்லி நம்ம கண்ணில் கண்ணீர் வந்ததுன்னு வைங்களேன், அப்போதுதான் பெருமான் நம்மளோடு பேசுவதை நாம் கேட்க ஆரம்பித்திருக்கின்றோம் என்று அர்த்தம். அப்படி செய்யலை அப்படின்னா நம்ம மனம் எப்படிப்பட்ட மனமா? கல் நம்ம மனசை பார்த்து சிரிக்குதான். கல் எவ்வளவு கடினமா இருக்கும், அது நம்ம மனசை பார்த்து சிரிக்கிறதாம். என்னன்னா, என்னை விட நீ கடினமா இருக்கியப்பா அப்படின்னு சொல்லிட்டு கல் நம்மை பார்த்து சிரிக்கின்ற அளவுக்கு கடினத்தன்மை உடைய மனமாக நமக்கு இருக்கின்றது அப்படிங்கிற மிக அழகான ஒரு ஊமை எடுத்து இங்க சொல்றாரு பாருங்க. ஆனா அப்படிப்பட்ட எனக்கும் பெருமானுடைய கருணையே கருணை. என்ன கருணை தெரியுமா? நேரா வந்து எனக்கு இறங்கி எனக்கு அருள் செய்கின்றார். ஏன் அப்படின்னா இதுதான் அவனுடைய இயல்போ. நாம ஏதாவது ஒண்ணு நல்லது செய்தா இன்னொருத்தர் நமக்கு நல்லது செய்வாங்க. நாம நல்லதே செய்யாம இருக்கிறவங்க எல்லாரும் நமக்கு நல்லவங்களா இருக்கணும்னு எதிர்பார்க்க முடியுமா? எதிர்பார்க்க முடியாது இல்லையா? யோசிச்சு பாருங்க. பெருமான் என்ன பண்றாரு? நாம அவருக்கு நல்லவங்களா இருக்கிறோமா இல்லையாங்கிறத கவலைப்பட மாட்டேங்கிறாரு. அவரு நமக்கு எப்போதுமே நல்லதே செய்து கொண்டிருக்கின்றார். இந்த எளிவந்த தன்மை தான் உனக்கு சிறப்பா சாமி அப்படின்னு மிக அழகாக இந்த 3வது பாடலில் கேட்டு நிற்கின்றார். ஏன் அப்படின்னா பெருமானுக்கு ஒரே ஒரு எண்ணம் தான், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்களை உய்விக்க வேண்டும். அந்த உய்வடைய செய்வதற்காக என்னெல்லாம் உண்டுமோ எல்லாத்தையும் பெருமான் செய்து கொண்டிருக்கின்றார். நம்பி ஆரூரர்ல இருந்து நமக்கு எல்லா அருளாளர்களும் சொன்னது, என் மனம் கல் போல இருக்கு, பெருமான் அதை கனிவித்தான் அப்படின்னு சொல்லுவாரு. இதுல ஒரு படி மேல போய் நமக்கு கருவூர் தேவர் சொல்றாரு, கல்லி என்ன பார்த்து சிரிக்குதுப்பா, கல்லை விட என் மனசு கடினமா இருக்குன்னு பார்த்து சிரிக்குது அப்படின்னு. நாம இன்னைக்கு பண்ண வேண்டிய ஒரு செல்ஃப் இவாலுவேஷன் என்னன்னா, நம்ம மனம் அப்படி இருக்கின்றதா, கல்லை விட கடினமாக இருக்கின்றதா அப்படின்னு பார்க்க வேண்டும். ஆம் என்று நமக்கு உண்மையிலேயே தெரியும், இல்லைன்னு நம்ம வெளியில வாயில சொன்னாலும் மனசுல தெரியும் ஆமா அப்படிங்கிறது தான் பதில். என்ன பண்ணணும் அப்படின்னா அமைதியா உட்காந்து பெருமான் கிட்ட, சாமி என் மனசை கனிவிக்கிறதுக்கு நீ என்ன செய்ய வேண்டுமோ செய் அப்படின்னு அமைதியாக தியானத்தில் அமர்ந்தால் மீதம் உள்ளதை பெருமான் பார்த்து கொள்ளுவார். அதுதான் இந்த 3வது பாடலுடைய சாரமாக பார்க்கின்றோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். 4வது பாடல். திருச்சிற்றம்பலம். கேடிலமை நூல் கெழுமியும் செழுநீர் கிடையனருடைய என் நெஞ்சில் பாடில மணியே மணியுமிழ்ந்தொளிரும் பரமணி வண்ணகாபரணா மேடலாம் சென்னல் பசுங்கதிர் விளைந்து மிக திகழ் முகத்தலை மூதூர் நீடினயெனினும் உள் புகுந்தடியேன் நெஞ்செல்லாம் நிறைந்து நின்றாயே. திருச்சிற்றம்பலம். இந்த பாடல் அழகான ஒரு குறிப்பை நமக்கு சொல்லி அருள் செய்கின்ற பாடல். பெருமான் திருமுகத்தலை என்ற திருத்தலத்தில் இருக்கிறாரு. எப்படி இருக்கிறாராம்? பன்னகாபரணர் என்ற பெயரோடு நாகங்களை அணிந்து கொண்டு இருக்கின்றார். பல நாக ஆபரணர், அதுதான் அந்த பன்னகாபரணர் என்று வருவது. இங்க உள்ள தல மரத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த நாகம் படம் எடுத்த நின்னா எப்படி இருக்குமோ அவ்வளவு அழகாக இருக்கும் அந்த மரம். அதுல பாம்பு இருந்ததாக சொல்கின்றார்கள். இப்போது இல்லை என்பதையும் அவர்கள் தெரிவிக்கின்றார்கள். ஆனா அவ்வளவு அருமையான ஒரு தல மரத்தை நாம பார்க்க முடியும். அப்படிப்பட்ட பல நாகத்தை ஆபரணமாக அணிந்திருக்கின்றார். அவர் என்ன பண்ணாரு? மூதூர், அதாவது இந்த திருத்தலத்துல, திருமுகத்தலை என்ற திருத்தலத்துல அற்புதமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஆனா அவர் தான்ப்பா என் மனசுலயும் உட்கார்ந்து இருக்கிறாருன்னு கருவூர் தேவர் சொல்றாரு. கோயில்ல வெளியில இருக்கிற சிவபெருமான் தான் என் மனத்திற்குள் எனக்கு உள்ள உட்கார்ந்து இருக்கிறாரு, என் மனத்தில் உட்கார்ந்திருக்கின்றார் அப்படிங்கிற குறிப்பை மிக அழகாக சொல்கின்றார். முதல் வரி நமக்கு எல்லாருக்கும் ஒரு பாடமாக அமைந்த ஒரு வரி. அதாவது கேடிலா மெய்நூல் அப்படின்னு ஆரம்பிக்குது இல்லையா? இதுல பாத்தீங்கன்னா நாம நல்ல மெய் நூல்கள், அதாவது வேதம், உபனிஷதங்கள், ஆகமங்கள், திருமுறைகள், தோத்திரங்கள், சாத்திரங்கள் என்று இது எல்லாமே மெய்நூல்கள், பெருமானிடம் இருந்து வந்தவை.
அந்த மெய்நூல்களோடு இருக்கிறோம். ஆனால் அதை உள்வாங்குறோமா அப்படின்னா இல்லை. உள்வாங்கிறதுனா என்ன பொருள்? அன்பையும் சிவத்தையும் வேறு வேறு பார்ப்பது இல்லை. ஆனால் நாம் இன்னைக்கு ஒருத்தரை பற்றி புரண் பேசுகிறோம், ஒருத்தர் மேலே கோபப்படுறோம், ஒருத்தர் மேலே வெறுப்பு காமிக்கிறோம், ஒருத்தரை பற்றி அவதூறு பேசுகிறோம், ஒருத்தர் மேலே பொறாமப்படுறோம், ஒருத்தர் மேலே எத்தனை அளவு சேருவாடி அடிக்க முடியுமோ அடிக்கிறோம். அதுவும் சைவத்தில் இருக்கிறவங்க மேலேயே நாம் பண்ணுறோம். அவர்களுடைய சைவ முன்னேற்றத்திற்கும் தடை செய்கின்றோம். அப்படின்னா நாம் என்னதான் மெய்நூல்களோடு இருந்தாலும் அதை உள்வாங்காமல் இருக்கின்றோம். எது போல என்றால், நெட்டி என்ற ஒரு பூண்டு இருக்கின்றது, அது நீர்லேயே இருந்தாலும் நீரை உள்வாங்காமல் இருக்கின்றது. அந்த மாதிரி மெய்நூல்களோடு இருந்தாலும் மெய்நூல்களுடைய கருத்து உள்வாங்காமல் இருக்கின்றார்கள். அவர்கள் சிவத்தோடு இருப்பது போல தெரிந்தாலும் சிவத்தை உள்வாங்கவில்லை. ஆனால் பெருமான் என்ன செய்கின்றார்? என் மனத்தில் வந்து அமர்ந்திருக்கின்றார் அப்படிங்கிற குறிப்பை மிக அழகாக இந்த பாடலில் நமக்கு எடுத்து சொல்லுகின்றார். என்ன பொருள்னா, நாம அடுத்தவங்களுக்காக புத்தகம் படிக்கிறதோ, அடுத்தவங்களுக்காக திருமுறை படிக்கிறதோ இருக்கக்கூடாது. உள்வாங்கி பெருமானை உள்நிறுத்துவதற்காக நாம் படிக்க வேண்டும். அப்படி வாழ ஆரம்பிக்க வேண்டும் என்பதுதான் இந்த 4வது பாடலுடைய பொருளாக நாம் பார்க்கின்றோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். 5வது பாடல். திருச்சிற்றம்பலம். அக்கனானய செல்வமே சிந்தித்து ஐவரோடென்னோடும் விளைந்த இக்கலம் முழுதும் ஒழிய வந்துள் பூக்கு என்னையாளாண்ட நாயகனே, முக்கண்ணாயகனே, முழுதுலகிறைஞ்ச முகத்தலையாக தமந்தாடியேன் பக்கலானந்தம் இடையற வண்ணம் பண்ணினாய் பவளவாய் மொழிந்தேன். இன்றைய பாடல் அற்புதமான, மீண்டும் ஒரு அற்புதமான பாடல்னு தான் சொல்லணும். ஏன்னா கருவூர் தேவருக்கு வந்து சிவபெருமான் நேரடியாக வந்து அவருக்கு வாசக தீக்கை கொடுத்த அனுபவத்தை நம்மோடு பகிர்கின்றார். நாமெல்லாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இன்றைக்கு நிலையில்லாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள், உதாரணத்துக்கு செல்வம், இளமை, அதோட யாக்கை, இது எதுவுமே நிலை இல்லை. தெரியுதா? தெரியுது. ஆனால் அதுலேருந்து வெளியில் வர்றோமானா வெளியில் வர்றதில்லை. யோசிச்சு பார்த்தோம்னா நம்மளுடைய இந்த வெளியில் இருக்கிற உடல் தோற்றத்திற்கும் நம்மளுடைய இளமை நிலையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கும் செல்வம் சம்பாதிப்பதற்கும் எத்தனையோ விதமான செயல்பாடுகள் நாம் செய்துட்ருக்கிறோம். அந்த செயல்பாடுகள்னால நமக்கு இன்ப துன்ப நுகர்வுகள் வந்து கொண்டே இருக்கின்றது. இந்த பொறிப்புலன்கள்னால நமக்கு ஒரு கட்டுக்குள்ளே நாம் அடங்கி நிற்கத்தான் செய்கின்றோம். யோசிச்சு பார்த்தா இது எல்லாம் துன்பம் தானே. அப்போ கருவூர் தேவர் சொல்கிறாரு, இந்த துன்பங்கள் எனக்கு இல்லை, நான் இதுலேருந்து வெளியில் வந்துட்டேன். எப்போ தெரியுமா? பெருமான் அவருடைய திருவாய் மொழியினாலேயே எனக்கு 5 எழுத்து மந்திரத்தை கொடுத்தார், எனக்கு பேரின்பத்தை நல்கக்கூடியதை கொடுத்தார்னு சொல்கிறாரு. அதாவது பேரின்பம் நிலையாக இருக்கக்கூடிய இன்பத்தை பெருமான் அவர் திருவாய் மொழியினாலேயே கொடுக்க நம்ம கருவூர் தேவருக்கு இந்த உடல்னாலேயோ அல்லது அதாவது கனா என்று சொல்கின்றார். நம்மளுடைய உடல் யோசிச்சு பார்ப்போம். ஒரு ராத்திரி தூங்குறோம், காலையில் எந்திரிச்சு பார்த்தா வெள்ள முடிய பார்க்குறோம் இல்லையா? நேற்றுக்கு இருந்ததை விட இன்னைக்கு ஒரு நாள் வயது ஏறிட்டு தான் இருக்குது. நாம் என்ன பண்ணுறோம்? அதை உணர்றோமான்னா உணர்றது கிடையாது. ஒவ்வொரு வருஷமும் பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு கேக்கை வெட்டுறோம், அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோன்னு எவ்வளவு கோலாகலமாக கொண்டாடுறோம். ஆனால் அதனுடைய தாற்பயம் என்னங்கிறத நாம் புரிஞ்சுக்கிறோமா? பெருமானை நோக்கின பயணத்தில் ஒரு வருடத்தை கழித்து விட்டோம். அந்த ஒரு வருடத்திற்கு தேவையான முயற்சியை நாம் எடுத்திருக்கிறோமான்னு உட்காந்து நாம் ஆராய்ச்சி பண்ணுறதை விட்டுட்டு என்ன பண்ணுறோம்? ஒரு வருஷம் எனக்கு முடிஞ்சிருச்சு, இன்றைக்கி என்னுடைய பிறந்த நாள்னு சொல்லிட்டு அதை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். எதை கொண்டாடுகின்றோம்? நம்மளுடைய தோல்வியை கொண்டாடுகின்றோம். நம்மளுடைய வெற்றியவா கொண்டாடுறோம் அங்கன்னு யோசிச்சு பாருங்க. நம்மளுடைய தோல்வி, எதை நோக்கின தோல்வி? பெருமானிடம் செல்லக்கூடிய அந்த பயணத்தில் ஒரு வருடத்தை தொலைத்து விட்ட அந்த தோல்வியை நாம் கேக் வெட்டி கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். யோசிச்சு பார்ப்போமே, நம்மளை விட அறிவாளிகள் இந்த உலகத்தில் யாராவது இருக்க முடியுமா? தோல்வியை போய் இந்த மாதிரி கொண்டாடுவாங்களா? நாம தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். வருஷமும் அதுவும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதுலேயும் நிறைய பேர் என்ன பண்ணுவோம், இன்றைக்கி என்னுடைய டேட் ஆஃப் பர்த், இன்றைக்கி என்னுடைய நட்சத்திரம், இன்றைக்கி என்னெல்லாமோ நம்ம சொல்லுவோம். 3 நாள் பிறந்த நாள்லாம் நம்ம கொண்டாடிக்கிட்டு தான் இருக்கிறோம். இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா பெருமானை நோக்கின பயணத்தில் ஒரு வருடத்தை விட்டு விட்டோம் என்ற எண்ணம் தான் நமக்கு மனசில் வரணுமே ஒழிய
கொண்டாடணுங்கிற எண்ணம் வரக்கூடாது. ஐயோ, என்னுடைய ஒரு வருடத்தை நான் விட்டுட்டதே, பெருமானை நோக்கின பயணத்தை நான் இன்னும் சரியாக செய்யலையே அப்படிங்கிற அந்த ஏக்கம் தான் நமக்கு வரணும். அது வந்ததுனா தான் பெருமானை நோக்கின பயணத்தை நாம் சரிவர செய்வோம். அப்போதுதான் பெருமான் நம்மிடம் வந்து நம்மை அந்த பேரின்ப பெருவாழ்வு கொடுப்பதற்காக அந்த 5 எழுத்து மந்திரத்தை நமக்கு கொடுத்து அருள் செய்வார். இதுதான் 5வது பாடல் நமக்கு சொல்லக்கூடிய உண்மை. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். 6வது பாடல். திருச்சிற்றம்பலம். பூனல் பட உருகி மண்டழல் வெதும்பி பூம்பூனல் போதிந்துயிரளிக்கும் வினைபாடு நிறைவோல் நிறைந்த வேதகத்தின் மனம் நெக மகிழ்ந்த பேரொளியே முனைபடு மதில் மூன்றெரித்த நாயகனே முகத்தலையாக தமர்ந்தடியேன் வினைபடும் மூடல் நீ புகுந்து நின்றமையால் விழுமிய விமானமாயினதே. திருச்சிற்றம்பலம். இன்றைய பாடல் ரொம்ப அழகான ஒரு பாடல். இதில் பாருங்க, ஒரு மண் பானை இருக்கின்றது. அதாவது களிமண் இருக்குது. அந்த களிமண்ணில் நீர் விட்டோம் அப்படின்னா அது அப்படியே அந்த மண்ணையும் கரைச்சிட்டு போயிடும். ஆனால் அதே மண்ணை சரியான பக்குவ நிலையில் சரியாக சுட்டு அதை ஓரளவுக்கு பானை மாதிரி செய்தோம் அப்படின்னா அதே நீர் அதில் தேங்கு நிற்கிற அளவுக்கு ஒரு தண்ணீர் பானையாக மாறும் அளவிற்கு அந்த களிமண்ணுக்கு ஒரு தகுதி கிடைக்கும். இதை யார் செய்கிறாங்க அப்படின்னா ஒரு குயவன் தான் செய்ய முடியும். ஒரு பானை செய்கிறவர் தான் அதை செய்ய முடியும். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையை எடுத்து பார்ப்போமே. இந்த உடம்பு அப்படின்னு சொல்கிறது பஞ்சபூத தத்துவங்கள் என்பது நமக்கு தெரியும். இந்த உடல் எதனால் நமக்கு கிடைத்திருக்கின்றது அப்படின்னா நம்ம வினை காரணமாக கிடைத்திருக்கின்றது. இப்போ இது வந்து களிமண் மாதிரி இருக்குது. நாம் இதை என்ன செய்யணும் அப்படின்னா நீர் தங்கக்கூடிய ஒரு பாத்திரமாக மாற்றுவது போல, பானையாக மாற்றுவது போல பெருமானை உள்ளே நிற்க வைக்கக்கூடிய ஒரு ஆலயமாக மாற்ற வேண்டும். இது செய்ய முடியுமா, சாத்தியமா அப்படின்னா திருக்களிற்றப்படியார் நமக்கு இது சாத்தியம் என்பதை மிக அழகாக எடுத்து சொல்லுகின்றது. உதாரணத்துக்கு பாருங்க, ஒரு சிவலிங்க திருமேனி அதை வந்து ஒரு பட்டறையில் செய்யும்போது அதை ஒரு கல்லாக தான் அவங்க அதை செய்கிறாங்க. அதை கோயிலுக்கு கொண்டு வந்து வைக்கும் போதும் அது திருமேனியாக மாறுவது கிடையாது, இலிங்கமாகத்தான் அங்கே இருக்கின்றது. லிங்க வடிவத்தில் ஒரு கல் தான் அங்கே இருக்குது. ஆனால் பிராண பிரதிஷ்டைன்னு செய்கிறாங்க இல்லையா, அதை செய்து அந்த அஷ்டபந்தனம் சாத்தி அதுக்கு சரியான பூசைகள்லாம் செய்து யந்திர பிரதிஷ்டை செய்து அதற்கு பிறகு அதற்கு ஏற்றுவார்கள், உயிரூட்டம் செய்வார்கள். அந்த உயிரூட்டம் செய்த பிறகுதான் அதற்கு திருமேனி என்ற பெயர். இந்த உடல் நமக்கு இன்று எப்படி இருக்கின்றதுனா ஒரு கருமேனியாகத்தான் இருக்கின்றது, பஞ்சபூத தத்துவங்களின் ஒரு கலவையாகத்தான் இருக்கின்றது. இதை நாம திருவேணியாக மாற்ற முடியுமா? பெருமான் உள்ளிருக்கக்கூடிய, பெருமானை உள்ளே ஆவாகனம் செய்யக்கூடிய கோயிலாக மாற்ற முடியுமானா மாற்ற முடியும் என்பது நமக்கு வாழ்ந்து காட்டியவர் பூசலார் நாயனார். நம்மளால செய்ய முடியுமானா ஏன் செய்ய முடியாது? 5 எழுத்து உருவேற்றி கொண்டே இருந்தோம் அப்படின்னா இந்த பஞ்சபூதங்களால் ஆன, எப்படி ஒரு கல் பஞ்சபூதத்தினால் ஆன ஒரு கல் எப்படி திருமேனியாக விளங்குகின்றதோ பஞ்சபூதங்களால் ஆன இந்த உடலும் கண்டிப்பாக பெருமான் குடியிருக்கும் கோயிலாக மாற்ற முடியும். மாற்றிவிட்டேன் அப்படிங்கிறத தான் நமக்கு கருவூர் தேவர் இந்த பாடல்ல அவருடைய ஒரு அனுபவமாகவே நமக்கு எடுத்து சொல்லுவதை பார்க்கின்றோம். இந்த 6வது பாடல் அற்புதமான பாடல். நம்ம உடலையும் பெருமான் இருக்கக்கூடிய கோயிலாக மாற்றலாம் என்று நம்மை ஆற்றுப்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு பாடலாக பார்க்கின்றோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். 7வது பாடல். திருச்சிற்றம்பலம். விரியும் நீரால கருமையின் சாந்தின் வன்மையும் செந்நிறத்தொழியும் கரியும் நீராடும் கனலும் ஒத்தொளிரும் கழுத்தில் ஓர் தனி வடம் கட்டி முறியுமாறெல்லாம் முறிந்தழகியாய் முகத்தலையாக தமர்ந்தாயை பிரியுமருளதோ பேய்களும் செய்த புழை பொறுத்தாண்ட பெருளியே. இன்றைய பாடல் நாம கொண்டு கூட்டி பொருள் பார்க்க வேண்டிய ஒரு அற்புதமான பாடல். ஆரம்பிக்கும் போதே எப்படி சொல்றாரு பாருங்க, சிவபெருமான், உங்க சிவபெருமான் எப்படிப்பா இருப்பாருன்னு யாராவது நம்ம கிட்ட வந்து கேட்டா நாம இதற்கு பதில் சொல்வதாக இந்த பாடலை எடுக்கலாம். என்னன்னா, பெருமான் எப்படி இருக்கிறாருன்னா செம்மேனி அம்மானாக இருக்கின்றான். சிவந்த திருமேனி, அழகான சிவந்த திருமேனி.
இது வெளியில தடத்தத்துல சொரூபத்துல பார்க்கணும்னா பெருமானுக்கு அந்த செம்மை என்பது குணமாக நிற்கின்றது. சரி, அது மட்டும் தானா அப்படின்னா அவருடைய உடல் முழுவதும் திருநீறு அணிந்திருக்கின்றார். யோசிச்சு பாருங்க, சிவந்த நிறம், அதற்கு மேல வந்து திருநீறு பூசி இருக்கின்றார். எப்படின்னா எப்படி இருக்கு, அதை ஒப்புமை நோக்கணும்னா ஒரு அதை நீரு பூத்த நெருப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, நெருப்பு அடியில் கணன்னு இருக்கும், ஆனால் மேலே அழகான அந்த ஒரு கருமையும் வெண்மையும் நிறைந்த ஒரு ஒரு கலந்த மாதிரி ஒரு மேலே வந்து ஒரு படலம் படிஞ்சிருக்கும். அப்படி இருக்கிறாருப்பா எங்க சிவபெருமான். வெளியில பார்த்தாக்க திருநீர் அணிந்திருக்கின்றார், கண்டம் கருத்தவனாக இருக்கின்றார், ஆனா உள்ள செம்மேனி அம்மானாக இருக்கின்றார். எப்படி அப்படின்னா எங்களுக்குள்ளேயும் அப்படிதான் இருக்கிறாரு. ஏன் அப்படின்னா பெருமான் உயிருக்கு உயிராக உள் ஒளியாக எங்களுக்குள்ளேயே இருக்கின்றார். ஆனா அதை வெளியில் தெரியாத அளவிற்கு மேல அந்த கரிய ஆணவம் என்ற அந்த கருமையும் அதே நேரத்தில் திருநீரையும் நமக்கு கொடுத்திருக்கின்றார். இன்னைக்கு நம்ம நிலைமையை எடுத்து பார்ப்போமே, நம்ம கிட்ட ஆணவ மலம் இருக்கான்னா நிறைய இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்லைன்னா நம்ம இந்நேரம் முக்தி அடைஞ்சிருப்போம். அதனால இன்னும் உடல் தாங்கி இந்த உலகத்துல சுத்திக்கிட்டு இருக்கிறோம்னா நம்ம எல்லாருக்குமே ஆணவ மலம் இருக்கு என்றுதான் பொருள். அப்போ நம்ம கிட்ட அந்த கருமை இருக்கு. ஆனா அதே நேரத்துல பெருமான் திருநீரை நமக்கு கொடுத்திருக்கிறார்ல, அடியார்ன்ற ஒரு தகுதியை கொடுத்து திருநீரை கொடுத்திருக்கிறாரு இல்லையா, அப்ப அந்த கருமையும் அந்த திருநீற்றும் நம்ம மேல இருக்கு. ஆனா உள்ளுக்குள்ளால கணக்கணான்னு எரிந்து கொண்டு இருக்கக்கூடிய சிவபெருமான் இருக்கின்றான். நாம என்ன செய்யணும் அப்படின்னா இன்றைய காலகட்டத்துல பேய் போல திரிந்து கொண்டிருக்கின்றோம். எதை நோக்கி? இந்த உடலை பாதுகாப்பதற்காக. மேலே பூத்திருக்குதே இந்த நீர் பூத்த நெருப்புன்னு சொல்றதுல அந்த மேலே பூத்திருக்கிற நீர் இருக்கு இல்லையா, அதுதான் இந்த உடல். இந்த உடலை பேணி பாதுகாப்பதற்காக நாம் என்ன செய்கிறோம்? எல்லாம் அதுக்கு தான் செய்துட்டு இருக்கிறோம். சமைக்கிறதுலேருந்து சாப்பிட்றதுலேருந்து வேலைக்கு போகிறதுல இருந்து சம்பாதிக்கிறதுல இருந்து அலங்காரம் பண்ணிக்கிறதுல இருந்து நல்ல உடை உடுத்திக்கிறதுல இருந்து எல்லாத்தையுமே அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். யோசிச்சு பார்ப்போம், ஒரு நாளாவது நாம ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று ஒரு நாள் முழுக்க ஒருத்தர் கண்ணாடி முன்னாலேயே நிக்கலன்னு சொல்ல முடியுமான்னா முடியாது. தலை சீவும் போது கண்ணாடி முன்னாடி தான் நிற்கிறோம். அலங்காரம் என்பது ரொம்ப விலாவாரியான அலங்காரத்தை விட்டுடுவோம். ஆனால் சாதாரணமாக காலையில் எழுந்த உடனே தலையை சரி பண்ணுறோம், உடனே தலை சீவுறதுக்கு கண்ணாடியை பார்க்குறோம். யோசிச்சு பாருங்க, இது எல்லாமே நம்ம இந்த உடலை பேணி பாதுகாக்கணுங்கிறதுக்காக தானே பண்றோம். இன்னொருத்தர் நாம பார்த்தா அழகா இருக்கிறோம்னு நினைக்கிறதுக்காக தானே நாம இதெல்லாமே பண்றோம். ஏன் அப்படின்னா இன்னும் அந்த மேல பூத்திருக்கிற அந்த நீருக்காகவே செய்து கொண்டிருக்கின்றோம். உள்ளே இருக்கின்ற சிவத்தில் இருந்து நாம் வெளியில் வருவது இல்லை. அதுல இருந்து நாம உணரவே இல்லை. அப்போ பேய் போல திரிந்து கொண்டிருக்கின்றோம். எப்படி? நாம எல்லாரும் செய்துட்டு இருக்கிற மாதிரி தான். நமக்கு நான் என்னை முன்னிறுத்துறது இல்லைன்னு சொல்கிறவங்க எல்லாருக்குமே ஒரே ஒரு கேள்வி தான் நம்ம கேட்குறது. என்னென்னா, இது வந்து நமக்கு சதாசிவம் ஐயா வந்து ஒரு வகுப்பில் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. என்னென்னா, ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்கிறோம்மா, குரூப் ஃபோட்டோ எடுக்கும்போது நம்மக்கிட்ட அதை காமிச்சாங்கன்னா முதல்ல நம்ம எங்கே பார்ப்போம்? நம்மளை தான் பார்ப்போம். அங்கேயே ஆணவம் வந்துடுதே, நம்மளை தான் பார்த்து நம்ம நல்லா இருக்கிறோமா அழகாக இருக்கிறோமான்னு நம்ம அங்கே பார்க்குறோம்ல. மற்றவங்க யாரையும் நம்ம பார்க்குறதில்ல, முதல்ல நம்மளை தான் பார்ப்போம், அப்புறம் தான் அடுத்தவங்களை பார்ப்போம். இதுவே நமக்கு எடுத்துக்காட்டி என்னன்னா, பேய் போல திரிந்து கொண்டிருக்கின்றோம் இந்த உடலை பேணி பாதுகாப்பதற்காக. ஆனா என்ன செய்யணும்னா அதை விளக்கணும். விளக்கி உள்ள இருக்கக்கூடிய அந்த கங்காக இருக்கக்கூடிய ஒளி வடிவனாக இருக்கக்கூடிய உள் ஒளி என்று சொல்லப்படுகின்ற உள்ளுக்குள்ளால இருக்கிற சிவபெருமானை பார்த்து அவனை ரசிக்க ஆரம்பித்தால் அப்புறம் தான் இங்க பாருங்க, புழை பொறுத்து அருண்ட ஆண்ட பேரொளியே அப்படின்னு ஒரு சொற்றொடர் வைக்கிறாரு. புழை பொறுத்து, எப்படிப்பட்ட பிழை? நாம் இன்னைக்கு செய்துட்டு இருக்கிற எல்லா பிழையும் பொறுத்து எங்களை ஆண்ட பேரொளி. எப்படிப்பட்ட பேரொளி? உள்ளுக்குள்ளால இருக்கிறவன், இன்னைக்கு நம்ம மனசுக்குள்ளால கங்கா இருக்கிறவன் நாளைக்கு பேரொளியாக வருவான். எப்போது அப்படின்னா மேலே இருக்கிற அந்த நீரை வந்து நாம நீக்கிறது மட்டும் இல்லாமல் அதை ஊதி 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 பெருசாக்கணும். அந்த நெருப்பை பெருசாக்கணும். கங்கா இருக்குது. இப்போ அந்த ஊது குழலாக இருப்பது எதுன்னா திருமுறைகள். திருமுறை என்பதன் மூலமாக அந்த கங்கை வந்து ஊதும்போது அது அழகாக பேரொளியாக இருக்கும். எப்படிப்பட்ட பேரொளி? நம்மை காத்து அருள் செய்யக்கூடிய பேரொளியாக இருக்கும் என்பதுதான் இந்த 7வது பாடல். ஆக நாம் செய்ய வேண்டியது நீருபூத்த நெருப்பாக இருக்கக்கூடிய நம் உள் இருக்கக்கூடிய பெருமானை உணர்ந்து அவனை அங்கே இருந்து மேல் எழுப்புவதற்கான முயற்சியை நாம் எடுத்தோம்.
நாம் விருப்பம் தான் பட முடியும். நம்ம சாமி நான் இந்த மாதிரி செய்யணும்னு ஆசைப்படுறேன் சாமி, எனக்கு வழி கொடுன்னு நாம் பெருமான் கிட்ட கேட்டால் பெருமானே அதற்கான ஒரு ஏன்னா எந்த திருமுறை படிக்கிறது, எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு ஒரு கேள்வியில் 12 திருமுறை இருக்குப்பா, எதுலேருந்து ஆரம்பிக்கிறது, கவலையே பட வேண்டாம். பெருமான் கொண்டு வந்து நம்ம கையில் கொடுப்பார். இப்போ 9ஆம் திருமுறை நம்ம நினச்சா எடுத்திருக்கோம் இல்லையே, பெருமான் கையில் கொண்டாந்து கொடுப்பார். இந்த அப்படி ஒரு வருஷம் 9ஆம் திருமுறை அப்படின்னு சொல்லி, அப்போ நமக்கு ஒரு பெருமானே கொண்டு வந்து கொடுக்கும்போது இதுதான் நம்ம ஆன்ம முன்னேற்றத்துக்கான நூல் என்பதை நாம் உணர்ந்து அதில் இருந்து அந்த மேலே இருக்கிற அந்த நீரை விலக்குவதற்கான முயற்சியில் இறங்க வேண்டும். இதுதான் 7வது பாடலோடைய கருத்தாக பார்க்கின்றோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். 8வது பாடல். திருச்சிற்றம்பலம். என்னையுன் பாத பங்கயம் பணிவித்து என்பெலாம் முருக நீ எழி வந்து உன்னை என் பால் வைத்து எங்கும் எஞ்ஞான்றும் ஒழிவர நிறைந்த உன் சுடரே முன்னை என் பாசம் முழுவதும் அகல முகத்தலையாக தமர்ந்தெனக்கே கண்ணலும் பாலும் தேனும் மரமுதும் கனியுமாயினியாயினையே. திருச்சிற்றம்பலம். இன்றைய பாடல் 7வது பாடலோடைய தொடர்ச்சியாகத்தான் நாம் இதை பார்க்கணும். தனியாக சிந்தித்தோம் அப்படின்னாக்க அந்த அளவுக்கு நமக்கு ஒரு அழகான பொருள் விளங்காது. இதில் பாருங்கள், பெருமான் என்ன பண்ணுறாரு, நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீர்பூத்த நெருப்பாக இருக்கின்றார். அப்போ அந்த நீர் என்பதை விலக்கி அந்த நெருப்பு, அந்த கங்கு நெருப்பாக ஜுவாலையாக எழுந்து ஒளி வீசி கொண்டிருக்கின்றது. அப்போ என்ன நிகழ்கின்றது அப்படின்னா, நாம பெருமான் உள்ள இருக்கிறத உணர்ந்த பிறகு அவருடைய திருவடி தாமரைகளை சரணடைவோம். அதை தான் இங்கே சொல்றார் பாருங்க. என்னை உன் பாத பங்கயம் பணிவித்து. யாரு செய்கிறாங்க இதை? நாம செய்ய முடியுமானா முடியாது, பெருமான் தான் செய்ய வைக்கணும். நாம சாமி உன்னை பணியணுன்ற ஆசைப்படுறேன்னு தான் நம்ம சொல்ல முடியுமே ஒழிய பணிய வைக்க வேண்டியதும் பெருமானோட. அதான் ஆட்டு வித்தால் ஆரொருவர் ஆடாதாரே. நம்ம பெருமான் நம்மை ஆட வச்சாதான் ஆட முடியும். அடக்கு வித்தார் ஆரொருவர் அடங்காதாரே. நம்மளை அடக்கிறதும் பெருமானால முடிஞ்ச ஒரு காரியம்தான். அதை தான் இங்கே சொல்றாரு. நான் பெருமானுடைய திருவடியை பணியுமாறு அவர் என்னை செய்தார். அது மட்டும் இல்லை, என் எலும்புகளெல்லாம் உருகும் அளவிற்கு பெருமானுடைய கருணை நிற்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது பாருங்க. என்ன உன் பக்கத்தில் வச்சுட்ட சாமி நீயே, அதனால எனக்கு என்ன நடந்ததுன்னா, என்கிட்ட இருக்க இல்லையா அந்த பாசம் என்று சொல்லப்படுகின்ற ஆணவம் கண்மம் மாயை, இந்த பாசங்கள் என்னை விட்டு அகல்கின்றது. அந்த பாசங்கள் அகன்றா என்ன கிடைக்கும் ஒரு உயிருக்கு அப்படின்னா, வார்த்தையில் சொல்ல முடியாத அளவுக்கு இன்பம் கிடைக்கின்றது. அதான் இங்கே பாருங்க, கண்ணல், பால், தேன், அமுதம், கனி, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ருசி. ஏதாவது ஒன்றை நாம் பிரித்து பார்க்க முடியுமான்னா முடியாது. பாலுக்கு இருக்கிற ருசி தேனுக்கு கிடையாது, தேனுக்கு இருக்கிற ருசி பழத்திற்கு கிடையாது, பழத்திற்கு இருக்கிற ருசி அமுதத்திற்கு இருக்காது. அப்போ இதை எல்லாத்தையும் ஒவ்வொன்றையா சொல்லிட்டு கடைசியில் சாமி எனக்கு இதெல்லாம் விட நீ எனக்கு சொல்ல தெரியல சாமி நீ தான் அப்படின்னு சொல்லி அப்படி விடுவோம் தெரியுமா? அந்த மாதிரி ஒரு குறிப்பை அழகாக சொல்லிட்டு, கண்ணல் போல இருக்கின்றாய், பால் போல இருக்கின்றாய் எல்லாம் சொல்லிட்டு, இனிமையாக இருக்கிற சாமி எனக்கு இதுக்கு மேலே எனக்கு எடுத்துக்காட்டு சொல்ல தெரியல, எடுத்துக்காட்டு சொல்ல தெரியல. ஏன்னா எல்லாத்தையும் எதெல்லாம் இந்த உலகத்தில் இனிமைன்னு நம்ம நினைக்கிறோமோ எல்லாமாகவுமே பெருமான் இருக்கின்றான். ஆனால் அந்த பெருமான் இனிமையானவனாக இருக்கின்றான் என்றது எப்படி உணர முடியும் அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கிற பாசங்கள் விலக வேண்டும். பாசம் விலகணும் அப்படின்னா நாம என்ன செய்யணும்னா பெருமானுடைய திருவடியை அடைய வேண்டும். அதுதான் இங்கே பெருமான் சுடராக எனக்குள்ள இருந்து என்கிட்ட இருக்கின்ற அந்த வல்வினையை சுட்டுன்னு நம்ம பார்ப்போம் தெரியுமா உண்மை விளக்கத்தில். அதே மாதிரி நம்ம கிட்ட இருக்கின்ற ஆணவம் கண்மம் மாயை இதையெல்லாம் பெருமான் சுட, அப்போதுதான் அது நம்மை விட்டு வெளியில் போகும். அது வெளியில் போனால்தான் பெருமான் எவ்வளவு இன்பமயமானவனாக இருக்கின்றான் என்பதை நான் உணர முடியும். அப்படி உணர்ந்தால்தான் இந்த எலும்பு உருகும் அளவிற்கு நான் உருக முடியும். ஞாபகம் இருக்கா? முன்னாடி ஒரு பாட்டில் பார்த்தோம், கல் என்னை பார்த்து சிரிக்குதுங்க அப்படின்னு சொன்னார். கல் என்னை பார்த்து சிரிக்கிற அளவுக்கு கடினமானவனாக இருந்த நான் இப்போது எலும்பு உருகும் அளவிற்கு உருகி நிற்கின்றேன். அப்படின்னா இது என்னால் முடியுமா அப்படின்னா முடியாது. பெருமான் நம்மை உருக்க வைக்க வேண்டும். பெருமான் உருக வச்சாதான், பெருமான் உருக வைக்கல அப்படின்னா நம்ம கல்லை விட கடினமாக தான் இருப்போம். ஆனால் பெருமான் நம்ம பார்த்து நம்ம மேலே சிரித்து நம்மளை பார்த்து ஒரு சின்ன புன்முறுவல்,
அவர் அந்த புன்முறுவல் செய்தார்னா போதும், நம்ம 3 கோட்டைகளும் அழிந்துவிடும். 3 கோட்டைகள் என்று சொல்லப்படுகின்ற ஆணவம், கன்மம், மாயை அழிந்துவிடும். இந்த 3 கோட்டைகளும் அழிந்தால் பெருமானிடம் நிரந்தரமாக இருப்போம். அப்படிப்பட்ட நிலையில்தான் ஆனந்தமாக பெருமானின் திருவடி இன்பத்தை தூய்க்க முடியும். அந்த குறிப்பை தான் நமக்கு 8வது பாடல்ல மிக அழகாக வைத்து அருள் செய்வதை பார்க்கின்றோம். ஆக நாம் செய்ய வேண்டியது என்னன்னா, இன்னைக்கு நம்ம மனசுல நீரு பூத்த நெருப்பாக இருக்கின்றான், அதை ஊதி 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 அதை ஜுவாலையாக நாம் மாற்ற வேண்டும். திருமுறைகளை தவிர வேற எதுனாலையும் அதை செய்ய முடியாது என்பதுதான் துணிந்த துணிவு, முடிந்த முடிவு என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். 8வது பாடல் நிறைவு பெறுகின்றது. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். 9வது பாடல். திருச்சிற்றம்பலம். அம்பரநல அநிலமே புவினி அம்புவே இந்துவே இரவி உம்பரால் ஒன்றும் அறியோணாணுவாய் ஒழிவர நிறைந்த ஒன் சுடரே மொயம்பராய் நலம் சொல் மூதறிவாளர் முகத்தலையாக தமந்தெனக்கே எம்பிரனாகி ஆண்டனி மீண்டே எந்தையும் தாயுமாயினையே. திருச்சிற்றம்பலம். இன்றைய பாடல் மிக அழகான ஒரு பாடல். அதாவது 8 உருவாக பெருமான் அட்டமூர்த்த வடிவம் என்று சொல்லப்படுகின்ற 8 உருவாக இருக்கின்றான் அப்படிங்கிற குறிப்பை நமக்கு இங்க சொல்கின்றார். அதை பாருங்க, அம்பரா அனலா அனிலமே புவினி அம்புவே என்று ஒவ்வொன்றா சொல்லிட்டு அதோடு இந்த 5 பூதங்கள், அதோடு சூரியன் சந்திரன், அதோடு உயிர்கள், இப்படி 8 உருவாக இருக்கக்கூடிய எங்கள் சிவபெருமான் தான் இந்த முகத்தலை என்ற திருத்தலத்தில் இருக்கிறாரு. எப்படிப்பட்ட முகத்தலை அப்படின்னா, நிறை அறிவு உடையவர்கள், அதாவது அறிவு என்று சொல்லியாச்சுன்னா பெருமானை உணரக்கூடிய அறிவு நிறைய பெற்றவர்கள் இருக்கக்கூடிய இடம்தான் இந்த முகத்தலை. அங்கே இருக்கிற பெருமான் எனக்கு தாயாகவும் தந்தையாகவும் அமைகின்றார். இதில் என்ன நாம் புரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னா, உலகியலுக்கு நமக்கு ஒரு தாய் தந்தை பெருமான் கொடுத்திருக்கின்றார்கள். அவர்களுடைய வேலை, அவர்களுடைய கடமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெத்து வளர்க்குறது மட்டும் கிடையாது, உண்மையான தாய் தந்தையாகிய பெருமானை உணர வைக்க வேண்டும். இப்படி ஒரு அம்மா அப்பா இருக்கிறாங்கங்கிறத உணர வைப்பது தான் ஒரு தாய் தந்தையருடைய கடமை. அப்படிப்பட்ட உலகியல் தாய் தந்தை காட்டிய நிரந்தரமான தாய் தந்தை யார் அப்படின்னா சிவபெருமான். தாயாகவும் தந்தையாகவும் நம்மை வழிநடத்தி எங்கே வழிநடத்துகின்றார்? பெருமானுடைய திருவடி இன்பத்திற்கு நாம் அடைவதற்காக. அந்த இன்பம் தான் நிலையான இன்பம் என்பதை ஒரு தாய் தந்தை எப்படி கை பிடித்து அழைத்து ஒரு குழந்தையை அழைத்து செல்லுவார்களோ அதுபோல பெருமான் இங்கே நம்மை அழைத்து செல்லுகின்றார் அப்படிங்கிற குறிப்பு தான் இந்த 9வது பாடல் மிக அழகாக நமக்கு அமைத்து கொடுத்திருக்கின்றார். 9வது பாடல் நமக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு கருத்து என்ன அப்படின்னா, பெருமான் எல்லா இடமும் இருக்கின்றார், எல்லாமாகவும் இருக்கின்றார். அதாவது சத்து சித்து என்று சொல்லப்படுகின்ற இரண்டிலும். உதாரணத்துக்கு பெருமான் அறிவு பொருளாகவும் இருக்கின்றார், சடப்பொருளாகவும் இருக்கின்றார். அதே நேரத்தில் சடம் என்று சொல்லப்படுகின்ற 5 பூதங்கள், சூரியன் சந்திரன், இது எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய பெருமான், அறிவே வடிவமாக இருக்கக்கூடிய உயிர்களோடும் இருக்கக்கூடிய பெருமான், அனைத்திலும் கலந்தும் அனைத்தையும் கடந்தும் அதே நேரத்தில் அனைத்தையும் இயக்கி கொண்டும் இருக்கின்றார். அப்படிங்கிறது தான் இந்த 9வது பாடல் நமக்கு புரிய வைக்கின்ற உண்மை. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். 10வது பாடல். திருச்சிற்றம்பலம். இதுதான் நிறைவான பாடலும் கூட. மூலமாய் முடிவாய் முடிவிலா முதலாய் முகத்தலையாக தமர்ந்தினிய பாலுமாய் அமுதாம் பன்னகபரணன் பனிமலர் திருவடி இணை மேல் ஆலயம் பாகின் அணைய சொல் கருவூர் அமுதூரல் தீந்தமிழ் மாலை சீலமா பாடும் அடியவரெல்லாம் சிவபாதம் கூறுகி நின்றாரே. இன்றைய பாடல் பெருமான் எப்படிப்பட்டவராக இருக்கின்றார் அப்படின்னு கேட்டா, இந்த பாடல்ல வரியில பாதி வரிகள் நமக்கு அதற்கு பதிலாக வருகின்றது. அதாவது பெருமான் எப்படி இருக்கின்றாரா, ஊழிக்காலம் முடிந்த பிறகு அனைத்தையும் தோற்றுவிக்கக்கூடிய முதலாக இருக்கின்றார். ஊழி காலத்தின் போது அனைத்தையும் ஒடுக்கக்கூடிய முடிவாகவும் இருக்கின்றார். அதனால்தான் மூலமாகவும் முடிவாகவும் இருக்கக்கூடியவர். ஆனால்
உங்கள் சிவபெருமான் எப்படி அப்படின்னு கேட்டாக்க ஆதியும் அந்தமும் இல்லாதவனாக இருக்கின்றார். பெருமானுக்கு ஆரம்பம் முடிவு என்று எதுவுமே கிடையாது, முடிவிலா முதலாக இருக்கின்றார் அப்படிங்கிற குறிப்பை சொல்லி இப்படிப்பட்ட பெருமான் தான் எங்களுக்கு முகத்தலை என்ற திருத்தலத்தில் பன்னகாபரணர் என்ற பெயர் கொண்டு பெயர் தாங்கி நிற்கின்றார். அப்படிப்பட்ட பெருமான் மேல கருவூர் தேவர் என்ற அடியவர் இந்த பதிகத்தை, அதாவது தன்னுடைய வாக்காக இதை சொல்கின்றார் இல்லையா, தான் பாடிய இந்த 10 பாடல்களையும் பாடுபவர்களுக்கு சிவபதம் என்பது கண்டிப்பாக கிடைக்கும் என்று மிக அழகாக அதாவது நம்ம இன்னைக்கு சொல்லுவோம் இல்லையா, திருக்கடை காப்பு என்று சொல்லி, இந்த பதிகத்தை படிப்பதனால் ஒரு உயிருக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற குறிப்பாக நமக்கு இந்த 10வது பாடலை அமைத்து கொடுத்திருப்பதை பார்க்க முடிகின்றது. அற்புதமான ஒரு பாடல். ஏன் அப்படின்னா, சிவபதம் என்று சொல்லப்படுவது நமக்கு வினைகள் அகன்றால்தான் கிடைக்கும். வினை எப்படி அகலும் என்றால் திருமுறைகள் பாடுவதனால. ஏன் திருமுறைகள் பாடினால் அது வினை அகலும் அப்படின்னா, நாம் என்ன செய்தாலும் அது வினைதான். ஆனால் திருமுறைகளை பாடினால் அந்த வினை நல்வினையாகவோ தீவினையாகவோ வராமல் சிவனுக்கு என்று அர்ப்பணித்து விடுவதனால நாம் அந்த வினையிலிருந்து தப்பித்து கொள்ளலாம். இந்த குறிப்பை தான் 10வது பாடல் நமக்கு மிக அழகாக எடுத்து சொல்லுகின்றது. மீண்டும் அடுத்த பதிகத்தோடு விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம்.